ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சிம்பிளான டேஸ்டியான பன்னீர் கிரேவி வீட்டிலே எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். முதல்ல அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் ஆனியன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு ஃபைன் சாப் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போனதும் ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி மிக்சர் ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். கட் பண்ணி போடாமல் அரைச்சி சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். நல்லா இது வதங்கினதுக்கப்புறமா இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான கார மிளகாத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது மிளகா பொடியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல இது நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கொதிக்கட்டும். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். உப்பு நான் கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் சப்பாத்திக்கு தான் செய்கிறேன். நீங்கள் ரைஸ்க்கு அந்த மாதிரி கீ ரைஸ் அந்த மாதிரி செய்யும்போது அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பன்னீர் நான் ஒரு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கழுவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் பன்னீர் ஃப்ரை பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது கிரேவி திக்காகணும் இல்லையா, திக்காக க்ரீமி ஸ்ட்ரக்சர் வரணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு 12 பாதாம் சுடு தண்ணியில் ஒரு 1/2 hour பிஃபோர் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி அதோட மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபியூ மினிட்ஸ் 1 or 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுட்டு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்தால் அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் கொத்தமல்லி தான் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா?